ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கும் நாம் பார்க்கக்கூடிய வார்த்தை 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அஸ்ரிய ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். ஆமென். அவன் யாரு? எசேக்கியா ராஜாவை குறித்து பார்க்கிறோம். எசேக்கியா ராஜா எங்கெங்க போறாரோ அங்க இடம்லாம் அவருக்கு அனுகூலமாயிடுச்சான். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அனுகூலம்னா சாதகமா அவன் என்னென்ன காரியத்தை செய்தாலும் அவனுக்கு தான் அது சாதகமா இருக்கும். இன்றைக்கு கேட்கிற உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க போகிற இடத்துல நீங்க செய்கிற காரியம்லாம் உங்களுக்கு அனுகூலமா இருக்கா, சாதகமா இருக்கா? இல்லைன்னு சொல்றீங்களா? அப்போ நமக்கு செய்கிற காரியங்கள்லாம் அனுகூலமாய், வெற்றியாய், ஜெயமாய் முடியணும்னா நமக்கு என்ன செய்யணும்? அதை தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். அதில் பாருங்க, ஆகையால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எதனால்? ஆகையால் அவன் கர்த்தர் அவனோடு இருந்தார். கர்த்தர் நம்மோடு இருந்தா நம் காரியம் அனுகூலமாக இருக்கும். கர்த்தர் நம்மோடு இருக்கணும்னா என்ன செய்யணும்? அதான் பார்த்தீங்கன்னா ஆகையால்னு போட்டிருக்கு. எதனாலயா? 6வது வசனத்தில் அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். ஆமேன். காரியம் கர்த்தர் அவனோடு இருந்து அவன் காரியங்கள் எல்லாம் அனுகூலமாய், வெற்றியாய், ஜெயமாய் முடிவதற்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது அவர் எப்படி இருந்தாரா? கர்த்தரை விட்டு பின்வாங்கல, கர்த்தரை எல்லா காரியத்திலும் கர்த்தரை சார்ந்திருந்தார். மோசே கற்பித்த அவருடைய கற்பனைகள், கட்டளைகளின்படி நடந்தார். அடுத்து 5ல் வாசித்தீங்கன்னா, அவர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாரிலும் அவனை போல் ஒருவனும் இல்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துல வச்ச நம்பிக்கையில பாருங்க, யாரும் முன்னாடியும் இல்லையா பின்னாடியும். அவன் எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க. இந்த வார்த்தையை ஏசப்பா நம்மளை பார்த்து சொல்ல முடியுமா? இந்த மகள் மேல வச்ச நம்பிக்கையை பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி யாரும் அப்படி நம்பல, என்ன பின்னாடி அப்படின்னு நம்பலன்னு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்ல முடியுமா? நாம் கர்த்தரை சார்ந்து இருக்கிறோமா? இன்றைக்கு அந்த எசேக்கியா ராஜா அவர் என்ன செய்தார்? கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்தார். இன்றைக்கு நம்மால செய்ய முடிந்த காரியத்தில் என்ன செய்கிறோம்? தன் பலன், தன் ஞானம், தன்னுடைய கல்வி, செல்வம், வேலை வாய்ப்பு, சொத்து இதெல்லாம் வச்சு நான் செஞ்சு முடிச்சிருவேன்னு சொல்லி கர்த்தர் பக்கம் சாராம நம் பலத்தின் பக்கம், நம் படிப்பின் பக்கம், நம்மளுடைய உத்தியோகத்தின் பக்கம் சார்ந்து ஓடுறோம். கர்த்தரை சாராம நம்மளையே சார்ந்து ஓடி எல்லாவற்றையும் ஜெயிச்சிடலாம் இங்கிருந்து நினைக்கிறோம். நம்முடைய சுயத்தை நம்ம சார்ந்து இருக்கிற வரைக்கும் நமக்கு கர்த்தர் மேல நம்பிக்கையே வராது. அந்த எசேக்கியா ராஜா கர்த்தரை சார்ந்ததுனால தான் அவருக்கு கர்த்தர் மேல் நம்பிக்கை வந்தது. இன்றைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஒவ்வொருவரும் இந்த நாளில் நம்முடைய காரியத்தை சார்ந்திருக்காம கர்த்தரை சார்ந்திருப்போம் என்றால் நமக்கு கர்த்தர் மேல் என்ன வரும்? நம்பிக்கை வரும். ஆனால் நம்முடைய காரியங்கள், நம்முடைய பலன்கள் இதை சார்ந்திருந்தோன்னா நமக்கு கர்த்தர் மேலே நம்பிக்கை வரவே வராது. இதுதான் நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். நம் இருதயம் எப்படி இருக்குது? திருக்குள்ளதாக இருக்குது. சுயத்தை சார்ந்துடுறோம். இந்த வேதத்தில் வாசிச்சிங்கன்னா, நிறைய காரியத்தில் கர்த்தரை நம்பி இருக்கும்போது முடியாதுங்கிற, ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி அதில் என்ன செய்ய முடியல, நிற்க முடியல, அந்த பொறுமையாக ஓட முடியல. நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாக ஓடுன்னு ஏசப்பா சொல்லியிருக்காங்க. ஆனால் பொறுமையாக ஓட முடியாததுனால சுய புத்தின் மேல் சார்ந்து ஓடுகிறோம். கர்த்தரை நம்பி நான் என்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட, நான் ஏதாவது குறுக்கொழியில் ஏதாவது செய்கிறேன் சொல்லி கர்த்தரை கைக்குள்ள அடங்கி இருக்க முடியாமல் என்ன செய்கிறோம்? சுய புத்தின் மேல் சாய்கிறோம். நீதிமொழியில் 23:4 பாருங்க, ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று பிரயாசப்படாதே, சுய புத்தியை சாராதே. இன்றைக்கு எசேக்கியா ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு, அவர் காரியம் அனுகூலமாக இருந்ததற்கு காரணம் அவர் கர்த்தரை சார்ந்ததுனால. ஆனால் அநேகர் நம்ம என்ன செய்கிறோம்? சுய புத்தின் மேல் சார்ந்துகிறோம். சுய புத்தின் மேல் சார்ந்து கர்த்தரிடத்துல என்ன செய்கிறோம்? நம்பிக்கை இல்லாமல் போகிறோம். 3:5 நீதிமொழிகளில், உன் சுய புத்தின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடு கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிரு. சுய புத்தியில் சாயாமல் இருந்தால் தான் கர்த்தர் மேலே உனக்கு நம்பிக்கை. சாயாத, கர்த்தரை நம்பு. சுய புத்தி, மனுஷ புத்தி, ஜென்ம புத்தி, மாம்சீக புத்தி இது சாயவே கூடாது. அதன் மேல் சாயிற வரைக்கும் நமக்கு கர்த்தர் மேல் நம்பிக்கை வரவே வராது. நிறைய பார்த்தீங்கன்னா அகங்காரிகள் பொய்யை சார்ந்திருக்கிறாங்க. எதெல்லாம் சார்ந்திருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 40:4 பொய்யை சார்ந்திருக்கிற அந்த இருதயம். அடுத்து சங்கீதம் 119:36 பொருளாசை சார்ந்திருக்கிற இருதயம். இப்படி பொருளாசை, அப்புறம் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் சார்ந்து சுயம், இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் சார்ந்து நாம்
ஓடும்போது நமக்கு வெற்றி வராது, தோல்விதான் வரும். எசேக்கியா ராஜாவை போல அவரை நம்புறதுலையும் எடுத்து அவரை சார்ந்து பின்வாங்காமல் ஓடுவோம் என்றால் நம் காரியம் இன்றைக்கு அனுகூலமாக முடியும். உங்க காரியம், நீங்க என்ன காரியங்கள் எடுக்கிறீங்களா, இதுவரை வைக்காமலே போயிட்டு இருக்கா, இதுவரை அதை முடிக்காமலே இருக்கிறீங்களா, அப்படியே இழுபட்டுட்டே இருக்கா, நான் இந்த காரியத்தை முடிக்க முடியாம இழுத்துட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கு இந்த வார்த்தையின்படி எசேக்கியா ராஜாவை போல கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைத்து அவரை சார்ந்து அவருடைய கட்டளைகள் கற்பனைகளின் வழியாய் ஓடி, சப்பா இன்றைக்கு நான் இந்த காரியத்தை செய்ய முடியக்கூடிய திராணியை தாங்க, எனக்கு நீங்க அனுகூலமா இருங்க, என்னோடு கூட இருங்க, நான் இதெல்லாம் செய்யறேன், நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீங்கன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். இந்த நாள் முதல் நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் வெற்றியாய் முடியும். எந்தெந்த காரியம் தடைபட்டு இருக்கிறதோ, முடிக்க முடியாதபடி கஷ்டத்துல இருக்கிறீங்களோ, அந்த காரியத்தெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களோடு இருந்தது அதை செய்து முடிக்கக்கூடிய அந்த அனுகூலமான வாசலை இந்த நாளில் திறந்துருவார். ஆகவே இப்போது ஜெபிக்கலாம். அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலையிலும் கூட கர்த்தாவே, நீர் யோசபாத்தோடு கூட இருந்தீர், அவன் காரியங்கள் எல்லாம் அனுகூலமாய் முடிந்தது. இந்த வேலையிலும் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தாவே, நீர் பிள்ளைகளோடு கூட இருந்து எல்லா காரியத்திலும் அப்பா தடைப்பட்டிருக்கிற காரியத்தில் ஒரு அனுகூலமான வாசலை இந்த நாளில் திறந்தருளும்படி இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து தீர்மானித்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா, உம்மை நம்புவேன், உம்மை சார்ந்து இருப்பேன், சுய புத்தியை சார மாட்டேன், கட்டளைகள் கற்பனைகள் கீழ்ப்படுவேன் என்று சொல்லி தீர்மானிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த நாளில் காரியத்தை செய்யக்கூடிய அந்த அனுகூலமான வாசலை நீர் திறந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் திறந்து கொடுத்து ஆசீர்வதிங்க. ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சாட்சியை கேட்க நீர் கிருபை செய்யுங்க. தடைப்பட்ட காரியங்களை அப்பா நீர் இந்த நாளில் அனுகூலமாய் மாற்றி கொடுங்க. அனுகூலமான வாசலை திறந்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் தடைகள் எல்லாம் மாறட்டும். சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.